पूरा थिएटर खाली है भाई। लाल सिंह चड्ढा का ये हाल हो रखा है भाई, पूरा का पूरा थिएटर खाली है। सो बस 4 से 5 मिनट में स्टार्ट होने वाला है। இப்போ இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்களா, இந்த வீடியோ கிளிப் வந்து லால் சிங் சத்தா படத்தை தேட்டருக்கு பார்க்க வந்த கூட்டம் ஒரு 3-4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 4 பேரை வச்சுட்டு ஷோவையும் ரன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஷோவை கேன்சல் பண்ணி ஆகணும். சரி, தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு என்னப்பா வரவேற்பு இருக்க போகுது, பெருசாக வந்து ஆர்வம் காட்டல. வேறு விருமன் படம் வருது, ஒரு பக்கம் வந்து என்னென்னமோ படம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சீதாராமம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இதில் இந்த படம் ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ இல்லை ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ கர்நாடகாலேயோ கிடையாது. மும்பையில் ஒரு முக்கியமான ஒரு தேட்டரில் வெறும் 4-5 பேர் வந்து படத்தை பார்க்க வந்து ஷோ கேன்சல் ஆன வீடியோ கிளிப் தான் அது. லால் சிங் சத்தாக்கு என்னதாச்சு, ஏன் இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாங்க, இந்த படத்தை வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க. அது எதுக்கு புறக்கணிக்கிறாங்க? அமீர் கான் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோ, 2000 கோடி வசூல் செய்த ஒரு ஹீரோ அவர். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவோட படத்தை எதுக்கு, அதுவும் இந்த அளவுக்கு இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் எதுக்கு வந்து இதை எதிர்க்கிறாங்க? எதுக்கு வந்து அமீர் கானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லால் சிங் சத்தா படத்துக்கு ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரோ இந்த படத்தோட போஸ்டரோ விடும்போதுலேருந்தே இந்த படத்துக்கு இன்னொரு பக்கம் வந்து பாய்காட் அமீர் கான், பாய்காட் லால் சிங் சத்தா அப்படிங்கிற இன்னொரு ஹேஷ்டேக்கும் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சுது. ஸோ மக்கள் வந்து இந்த படத்தை நம்ம புறக்கணிக்கணும், இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கக்கூடாது, அமீர் கானை வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு தக்க பதிலடியாக கொடுக்கணும். அப்படி என்ன பண்ணார் அமீர் கான், எதுக்கு தக்க பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, 2014 வந்த பிகே படத்தில் வந்து அவர் சில மதங்களை வச்சு நிறையா பேசியிருப்பார். அதாவது வேற்று கிரகத்திலேருந்து வந்த அமீர் கான் இங்கே வந்து எதுவுமே தெரியாமல் இதுதான் கடவுள்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு கடவுளுக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ணுறீங்க, கடவுளுக்கு இது பண்ணலாமே, இங்கே எத்தனையோ பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, நீங்கள் வந்து கடவுள் மேலே போய் பாலை ஊற்றுறீங்க, இங்கே இவ்வளோ குழந்தைங்க வந்து பால் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் அதில் வச்சுருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மதத்தை மட்டுமே வந்து கேள்வி கேட்டிருக்க மாட்டார், இருக்கிற எல்லா மதத்தையுமே கேள்வி கேட்டிருப்பார். ஒரு பக்கம் கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஒரு பக்கம் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே இந்த படத்தில் கேள்வி கேட்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இதை வந்து அப்போ வந்து இதுக்கு வந்து பெருசாக எதிர்ப்பு காட்டாமல் இதை வந்து இத்தனை வருஷம் கழித்து, ஒரு 7 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு காட்டுறாங்க. சரி, அப்படியே இத்தனை வருஷமாக அவருக்கு வந்து பிரச்சனை கொடுக்கல, ஏன் இப்போ மட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த கவு ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடியவங்க, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தப்பானவங்க, மாட்டு இறைச்சியை வந்து சாப்பிடக்கூடாது, மாடு அப்படிங்கிறது கடவுளுக்கு நிகரானது, அதனால் இந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து தாக்குவோம்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்து இந்த மாட்டு இறைச்சி இந்த பீஃப் வந்து சப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய பேர் அடித்தாங்க, அதில் சில பேர் இறந்தும் போனாங்க. அந்த டைமில் இவர் வந்து ஒரு மாதிரி இன்ஜஸ்டிஸாக இருக்குது, யாருக்குமே வந்து ஒரு இறக்கமே இல்லை, இறக்கமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த கவு ஸ்லாட்டருக்கு எதிராக வந்து அவர் வந்து நிறையா குரல் கொடுத்துருந்தாரு, அதை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்குமே வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டுமே இப்போ வந்து ஒரு பக்கம் ஒரு அரசியல் ரீதியாக தான் இதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இருந்தாலுமே ஒரு பக்கம் இவங்க அரசியல் ரீதியாக மத ரீதியாக வந்து இவ்வளோ பிரச்சனை வச்சாலுமே, ஆனால் காமன் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, அவங்க வருவாங்க அப்படிங்கிறது இருந்தாலுமே, ஆனால் அதையும் தாண்டி இப்போ என்ன பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகும்போது வாசலில் ஏதாவது ஒரு பெரிய கூட்டம் நின்று நம்மளை வந்து மறித்து, நான் இந்த படம்லாம் பார்க்க வரக்கூடாது, அப்படியே நீ பார்க்க வந்தால் உன்னை எதுவும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மிரட்டினா என்ன பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இந்த காமெடி ஆடியன்ஸ்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அதுக்கு வந்து பயந்துட்டாங்க. ஸோ இந்த பிகேக்கு அப்புறமும் இந்த கவு ஸ்லாட்டர் வாய்ஸ் அவுட்டுக்கு அப்புறமுமே வந்து நிறையா படங்கள் விட்டுருந்தார். சீக்ரெட் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தானாக இருக்கட்டும், அப்புறம் வந்து தங்கலாக இருக்கட்டும். தங்கல் வந்து அப்படியே உலகம் முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பண்ண ஒரு படம். ஸோ இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் வந்து தங்கல் தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, முதல்ல 100 கோடி கிளப்பாக இருக்கட்டும், 200 கோடி கிளப்பாக இருக்கட்டும், 500 கோடி கிளப்பாக இருக்கட்டும், ஏன் 2000 கோடி கிளப் வரையுமே இவர் ஓப்பன் பண்ணி வச்சது தான். அதாவது இவர் வந்து ஒரு மசாலா படம் பண்ணி, ஒரு ஆக்ஷன் படம், ஒரு பயங்கரமான வந்து ட்விஸ்ட்டு டர்ன் அப்படி இருக்கிற ஒரு படத்தை வந்து பண்ணி இந்த மாதிரி பெரிய கலெக்ஷன் எடுத்தவர் கிடையாது.
அது ரங்குதே பசத்தியா இருக்கட்டும், இல்ல தாரே ஜமீன் பரா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி அவரோட முயற்சிகள் எல்லாமே வந்து வித்தியாசமானது தான். தங்கல் வரையுமே அது வித்தியாசமான ஒரு முயற்சி தான். சீக்ரெட் சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், பிகேவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். ஸோ ஒரு பக்கம் எல்லாருமே வந்து டாடா சுமோலயோ வந்து இல்ல ஒரு பக்கம் வந்து பயங்கரமா டூயட் பாடி, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் அந்த மாரி ஹீரோக்கள் இருக்கும்போது, இவர் வந்து வித்தியாசமான முயற்சிகள் பண்ணி அத வசூல் ரீதியாவும் வந்து வெற்றி பெற வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. ஸோ இவருக்கு வந்து சைனால வந்து எப்படிப்பட்ட ஒரு விருது குடுத்தாங்க அப்படின்னா, ட்ரெஷர் ஆஃப் இந்தியா அப்படின்னு. இவர வந்து இந்தியாவோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்துக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் இருக்கு. என்னடா அமீர் கானுக்கே இப்படி அமீர் கான் எப்படிப்பட்டவர்ரா? அவருக்கு போய் இந்த நிலைமையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எல்லா ஷோஸுமே வந்து ரொம்ப தியேட்டர் நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறேன். அதெல்லாம் பாருங்க. தியேட்டர்ல வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து 4 பேர் உட்கார்றாங்க. 5 பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. 10 பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு 400, 500 சீட்ஸ் இருக்கக்கூடிய தியேட்டர்ல வந்து வெறும் 10 சீட்டு புக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ சீட்ஸ் மட்டும் புக் ஆனதுனால இந்த ஷோவ கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியால நெறைய ஷோஸ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. லால் சிங் சத்தாக்கு. இந்த படத்துக்கு இன்னொரு பக்கம் வந்து விமர்சனம் அப்படிங்கிறது 1 ஸ்டார், 2 ஸ்டார்ன்னு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து காமன் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த படத்த ஒரு பக்கம் வந்து நல்லா தான் இருக்கு. இந்த படத்துல என்னதான் பிரச்சனை? நான்லாம் படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. இதனால தான் வந்து அமீர் கான் அப்படிங்கிறவரு கிரேட் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு இன்னொரு பக்கம் புகழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து சிங்ன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த சீக்கர்கள் வந்து அவங்களுமே வந்து ஏதோ இந்த படத்துக்கு வந்து பாய்காட் லால் சிங் சத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து இந்த படத்த வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏதோ இந்த ராமர் கோயில பத்தி, அது இல்லாம அவங்க வந்து இந்த மாரி ஒரு சிங்கா இருக்கிறவரு வந்து இந்த மாரி மத்த இதெல்லாம் வந்து தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ற மாரி, அவங்க ஏதோ ஃபீல் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாரி இந்தியா முழுக்க வந்து அமீர் கானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அமீர் கான் மாரி வந்து எப்படின்னா, ஒரு மசாலா படம் பண்ணாலே ஒரு 200 கோடி, 300 கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்ட வச்சிருக்கவரு, தாரே ஜமீன் பர் மாரி பண்ணி ஒரு 150 கோடி, 200 கோடி கலெக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்புறம் வந்து ரங் தே பசந்தி மாரி ஒரு படம் பண்ணக்கூடிய ஆளு. தங்கல் மாரி ஒரு படம் பண்ணக்கூடிய ஆளு. ஸோ இந்த மாரி இல்லாம சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு முக்கியமா ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவத்த குடுத்துட்டு, இவர் வந்து அதுல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு போறது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நடிகரே இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த படத்துல வேற ஏதோ பிரச்சனை இருக்கா? இல்ல உண்மையிலேயே வந்து இவர் வந்து பிகேல இந்து மதத்த வந்து இழிவுபடுத்திட்டாரா? அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ஓ மை காட் அப்படிங்கிற ஒரு படம் ஒண்ணு அக்ஷய்குமார் அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துல அவரு வந்து கடவுளாவே வருவாரு. அந்த படத்துல எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா, எல்லா கடவுள்களையுமே வந்து கேள்வி கேட்கிற மாரி இருக்கும். எல்லா மூட நம்பிக்கைகளையும் வந்து கிண்டல் பண்ற மாரி தான் அந்த படத்துல இருக்கும். ஒருவேள அவர் அக்ஷய்குமார்ங்கிறதுனால அந்த விஷயத்த தூக்கி போட்டுட்டு, அமீர் கான் அப்படிங்கிறவரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த இவங்க கையில எடுத்து இது பண்றாங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு. ஸோ இங்க இந்து, முஸ்லீம், அ கிறிஸ்டியன், வந்து ஏத்தியஸ்ட், தியஸ்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை. அத வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த கலை ரசிகர்களா தான் இருக்கணுமே தவிர, இத வந்து ஒரு மதத்தோட இதுவாவோ அப்படியும் பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் இவங்க இவரு வந்து ஒருவேளை இந்த படத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா? இந்த படத்த நம்ம பார்த்தா தான் தெரியும். நானுமே புக் பண்ணலான்னு சொல்லிட்டு போறேன். அந்த சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை புக் பண்ணா மறுபடியும் ஷோஸ வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த காசும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது. அப்படி ஒரு பயமும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு ரிவ்யூவர்ஸ்லாம் எப்படி வந்து அதுக்கு வந்து ரிவ்யூ பண்றாங்க. இந்த படம் வந்து இதையும் தாண்டி வெற்றி பெறுமா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஸோ இனிமே வந்து இத வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இனிமே கருத்து சுதந்திரம் அப்படின்னு பெருசாலாம் நீங்க எடுத்துட்டுலாம் எங்கேயும் போ முடியாது. ஒரு மதத்த பத்தியோ, ஒரு ஜாதிய பத்தியோலாம் இழிவாலாம் எங்கேயும் காமிச்சிற முடியாது. இல்ல அது தப்பாவே இருந்தாலுமே, அது இப்ப அந்த மதத்துக்கு அது தப்பாவே இருந்தாலுமே, அத வந்து எடுத்து நீங்க சொல்லக்கூடாது. அத நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இத பார்க்க தோணுது. இத வந்து நான் வெறும் இந்துஸ்க்கோ வந்து வேற ஒரு மதத்துக்கோ சொல்லல. முஸ்லிம்ஸ்க்கும் இதே பிரச்சனை இருக்கு. ஸோ விஸ்வரூபம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, படத்தையே பார்க்காம இங்க இருக்கிற சில இஸ்லாமியர்கள் வந்து நெறைய பிரச்சனைலாம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இதே மாரியே கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கு. ஸோ இருந்தாலுமே ஒரு படத்துல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைகள கேலி கிண்டல் பண்ற மாரி ஒரு படங்கள்ல இருக்கக்கூடாது. ஆனா மூட நம்பிக்கைகள நீங்க கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஸோ அது தொடர்ந்து நம்ம சினிமால வந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் அது வந்து தமிழ் சினிமால அது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். அது அப்ப இருக்கிற எம்.ஆர். ராதா காலத்திலருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகி பாபு வரையுமே இந்த மாரி ஒரு சின்ன சின்ன மூட நம்பிக்கைகள்லாம் கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
இது நம்ம தமிழ் சினிமா ஏற்றுக்கும், இதே மாதிரியே நார்த் இந்தியாவில் வந்து இந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கான லால் சிங் சத்தாக்கான பதிலாக இருக்குது. ஸோ ஒரு சினிமா ரசிகனா இந்த படத்துக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.